வணக்கம். கோடிங் கத்துக்கலான்னு ஒரு முடிவோட இருக்கீங்களா? சூப்பர். அதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான டூல் தான் இந்த VS கோட். இன்னைக்கு இந்த பவர்ஃபுல்லான கோட் எடிட்டரை உங்க கம்ப்யூட்டர்ல ரொம்ப சிம்பிளா சில நிமிஷத்துல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இத உங்க கோடிங் பயணத்தோட முதல் படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு செட்டப் நீங்க உருவாக்க போற பல அற்புதமான ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு நுழைவாயில் மாதிரி. நீங்க ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட முதல் ஸ்டெப் என்னன்னா VS கோட எங்க டவுன்லோட் பண்றதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா தப்பான வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிடக்கூடாது. அதனால சரியான அதிகாரப்பூர்வமான வெப்சைட் எதுன்னு பார்த்து போறது ரொம்ப முக்கியம். இது ரொம்பவே சுலபம் தான். ஃபர்ஸ்ட் உங்க பிரவுசரை ஓபன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூகுள்ல போய் சிம்பிளா VS கோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வர்ற ரிசல்ட்ஸ்ல முதல் லிங்கை பாருங்க. அதுல code.visualstudio.com அப்படின்னு இருக்கணும். அதுதான் மைக்ரோசாஃப்டோட அதிகாரப்பூர்வ தளம். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு, டவுன்லோட் பண்றது. சரியான வெப்சைட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா டவுன்லோட் பண்றது அதை விட சுலபம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்க ஒரு செம்ம விஷயம் நடக்கும் பாருங்க. நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றீங்களா, மேக் யூஸ் பண்றீங்களா, இல்ல லினக்ஸா, எதுவா இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட் ஆட்டோமேட்டிக்கா அதை கண்டுபிடிச்சு உங்க சிஸ்டம்க்கு ஏத்த சரியான டவுன்லோட் பட்டனை பெருசா காட்டும். ரொம்ப வசதியா இருக்குல்ல? பொதுவா இது கரெக்டா கண்டுபிடிச்சிடும். ஒருவேளை நீங்க வேற ஒரு சிஸ்டத்துக்கு டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்கிற மத்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணாலே போதும். அங்க விண்டோஸ், லினக்ஸ், மேக் எல்லாத்துக்குமான வெர்ஷனும் இருக்கும். டவுன்லோட் ஃபைலோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 103 MB தான் இருக்கும். ரொம்ப பெருசெல்லாம் இல்ல. உங்க இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து சில நொடிகள்ல இருந்து ஒரு சில நிமிஷத்துக்குள்ள டவுன்லோட் ஆகிடும். சூப்பர், ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மூணாவது பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது இன்ஸ்டாலேஷன். டவுன்லோட் பண்ண ஃபைலை வச்சு எப்படி சரியா இன்ஸ்டால் பண்றதுன்னு படிப்படியா பார்க்கலாம். உங்க டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு போங்க. அங்க இப்போ டவுன்லோட் ஆன செட்டப் ஃபைல் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாலேஷன் இப்போ ஆரம்பிக்கும். முதல்ல வர்ற சில ஸ்கிரீன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை ஏத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். அதை நீங்க மாத்தவே வேண்டாம். அது டிஃபால்ட்டா எங்க இருக்கோ அங்கே இருக்கட்டும். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. சரி, இது வரைக்கும் எல்லாம் ஈஸியா இருந்துச்சு. ஆனா இப்போ வரப்போற இந்த ஸ்கிரீன் தான் கொஞ்சம் முக்கியமானது. இங்க நீங்க செலக்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் நீங்க VS கோட யூஸ் பண்ற அனுபவத்தையே இன்னும் சுலபமாக்கும். அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு டெஸ்க்டாப்ல ஷார்ட்கட் வேணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓபன் வித் கோட் ஆப்ஷன். இதை செலக்ட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு ஃபோல்டரையும் ரைட் கிளிக் பண்ணி உடனே ஓபன் பண்ணிடலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்கு. அதுதான் ஆட் டு பாத் அப்படிங்கிற ஆப்ஷன். இதை நீங்க கண்டிப்பா டிக் பண்ணி ஆகணும். ஏன்னா இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ல கமாண்ட் ப்ராம்ப்ட்லயோ இல்ல டெர்மினல்லையோ எந்த ஃபோல்டர்ல இருந்து வேணும்னாலும் கோட் அப்படின்னு டைப் பண்ணி VS கோட ஓபன் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஷார்ட்கட். ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப கட்டாயம். இந்த ஒரு சின்ன டிக் உங்க டெவலப்மெண்ட் வேலையை எவ்வளோ சுலபமாக்கும்னு நீங்க யூஸ் பண்ண தான் தெரியும். அதனால இதை மட்டும் கண்டிப்பா மறக்காதீங்க. இந்த முக்கியமான ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணதும் இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிச்சிடும். இது முடிய ஒரு சில நொடிகள் தான் ஆகும். வாழ்த்துக்கள், நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்ஸ்டாலேஷன் வெற்றிகரமா முடிய போகுது. இப்போ VS கோட முதல் தடவையா ஓபன் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதும் இந்த ஸ்கிரீனை தான் நீங்க பாப்பீங்க. இதுல லான்ச் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற பாக்ஸ் டிக்கா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்புறம் ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், VS கோட் இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். VS கோட் இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல ரெடியா இருக்கு. ஒரு சக்தி வாய்ந்த கருவி இப்போ உங்க கையில. இந்த புது கோட் எடிட்டரை வச்சு நீங்க முதல்ல என்ன ப்ராஜெக்ட் உருவாக்க போறீங்க? உங்க கோடிங் பயணம் இனிமையா தொடங்கட்டும்.